வணக்கம் மாஸ்டர்ஸ். வணக்கம். முதலாவதாக இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த தியானத்தை கொடுத்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். அதே மாதிரி இந்த காலை பொழுதுல நம்மளுக்கு இந்த ஞானத்தை அருமையா கொடுத்த இந்த யூனிவர்ஸ்க்கு நம்மளோட ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். வணக்கம். என்னோட பேர் புனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேக்குதுங்களா மாஸ்டர் நான் பேசுறது? கேக்குது மேடம். மாஸ்டர் கேக்குதா? ப்ரொசீட். கேக்குதுங்க. ப்ரொசீட். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஒரு டாபிக் பார்க்க போறோம்னா, நீங்க தான் உங்களுடைய ஆசான் அப்படின்னு சொல்றோம். ஓகே. எப்படி இப்போ நான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க வாங்க பார்க்கலாம். ஓகே ஓகே. எப்படி நான் என்ன ஆசானா மாத்திக்கிறது, என்ன நான் எப்படி ஆசானா மாத்திக்கிறது. நான் இங்க பேச போற விஷயங்கள் உங்களுக்கு புரியுதுன்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ முதல்ல என்னன்னா, நம்மளோட வாழ்க்கைய சுகமா சந்தோஷமா ஒவ்வொரு நொடியும் ரசிச்சு நம்ம வாழணும். அதை நம்ம பண்றது இல்ல. ஏன்னா எப்பவுமே நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, பிரச்சனைக்கு பின்னாலேயே தான் ஓடிட்டு இருக்கும். பட் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றதே இல்லை. அந்த மாதிரி நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கோ சந்தோஷமா சுகமா நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளை நோக்கி தொடராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு, பயம் இல்லாம வாழணும். ஓகே. என்ன மாதிரி பயம் வரும்? எனக்கு பணம் பண பயம், உடல் ரீதியான பயம், மன ரீதியான பயம், எனக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படிங்கிற பயம். இந்த பயத்தெல்லாம் விட்டுறணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா உங்களால கான்பிடென்ட்டா எதையுமே பண்ண முடியாது. உங்க பர்சனல் லைஃபும் சரி, உங்க அபிஷியல் லைஃபும் சரி. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள கான்பிடென்ட்டா இருக்கணும். எதுக்கு பயம்? என்ன ஆக போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா என்னோட பாடி வெக்கேட் பண்ணும் இந்த ஆன்மா, அவ்வளவுதானே. அதுக்காக எதுக்கு நம்ம கவலைப்படணும்? இல்லையா? அதனால அந்த பயத்தை நம்ம விடணும். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும் நம்மளுக்கு. சில பேருக்கு என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யாருக்கிட்டயாவது சொல்லி மோட்டிவேட் ஆனாதான். ஆனா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த வார்த்தைகள் அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். சோ செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிறது முதல்ல நம்மளுக்குள்ள வரணும். எப்படி? நம்ம நம்மளையே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படி? என்ன மாஸ்டர் நீங்க கூலா சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, நான் இங்க பகிர்ந்துக்கிற ஒவ்வொரு விஷயமே என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். என்னைக்குமே நம்ம சத்தியத்தின் பாதையிலதான் நடக்கணும். ஏதோ நம்ம இங்க நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கும் தலைவலிக்குது, எனக்கும் ஃபீவர் வருதுன்னு மாத்திரை போட்டா ஐ எம் நாட் அ மெடிடேட்டர். ஓகே. See, whatever the words I'm telling to you through my mouth, that should be in a truthful words. அப்பதான் யூனிவர்ஸ் உங்க கூட ஒவ்வொரு விஷயமும் நடத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்ம கூட ஏஞ்சல்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம தனியா இருக்கோம், என் பொண்ணு வேணும், பையன் வேணும், ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம கூட யூனிவர்ஸ்ல இருந்து ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருந்துட்டே இருப்பாங்க. they will they will see you how you are behaving. உங்களை நீங்க எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நம்ம ஒழுங்கா நடத்திக்கிட்டா மட்டும்தான் அடுத்தவங்களை நம்ம ஒழுங்கா நடத்த முடியும். இப்போ நான் ஒரு மிரர்ல போய் நிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன தெரியும்? என்னதான் நான் அங்க பார்ப்பேன் இல்லையா. அதே மாதிரி நீங்க போய் நின்னா உங்களதான் நீங்க பார்க்க முடியும். சோ நீங்க போய் நிக்கும் போது how you are seeing your face, how you are interacting with yourself, that should be a matter. இன்னொன்னு என்னன்னா, யூனிவர்ஸ்க்கு நல்லது கெட்டது, இது இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இது உண்மை இது பொய், இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படி எதுவுமே தெரியாது. எங்க இருந்து போகுது இந்த விஷயங்கள் எல்லாம்?
நம்ம கிட்ட இருந்து தான் யூனிவர்ஸ்க்கு போகுது. எப்படி? நம்மளோட தாட்ஸ். நம்மளோட தாட்ஸ் என்ன ரிலீஸ் பண்றோம்? இப்ப மார்னிங் எழுந்திருக்கிறோம். எழுந்த உடனே என்ன பண்றோம்? ஐயோ இன்னைக்கு ஆபீஸ் போகணுமா? ஐயோ காலையிலே மகாவதார் பாபா டிவில வேற ப்ரோக்ராம் சொல்லிட்டாங்க, எழுந்திருக்கணுமா? அப்ப என்ன ஆகுது? நம்ம ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ என்னோட ஏஜ் 44 இயர்ஸ். இந்த 44 இயர்ஸ்ல நான் என்னெல்லாம் தாட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கனோ, இட் பூம்ரங் சுத்திக்கிட்டே இருக்கு எனக்குள்ள. என்ன? ஐயோ ஆபீஸ் போகணுமா, குழந்தைக்கு டிஃபன் செய்யணுமா, வீட்டுல சமையல் செய்யணுமா, அடுத்து அங்க போகணுமா, இதை செய்யணுமா அப்படின்னு. இஃப் யூ பிகம் லைக் திஸ், அது என்ன ஆகும்? உங்களோட வார்த்தைகள் ஒன்னொன்னா ஒன்னொன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு மேல. டெய்லி அதுதான் ரிப்பீட் ஆகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட், ட்ராப் டவுன் தட், ஃபீல் லைக் ஐ எம் ஹாப்பி. காலையில் எழுந்திருக்கும் போது யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க, இன்னைக்கு நாள் நான் இவ்வளோ ஹாப்பியா எழுந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது நைட்டு தூங்குனா காலையில் எழுந்திருப்போமான்னு. அதனால மார்னிங் எழுந்திருக்கும் போது என்ன எழுந்திருக்கணும்? தேங்க் டு யூனிவர்ஸ், இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த நாள எனக்காக நான் ஹாப்பியா வாழ போறேன். டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ், ஈவன் தோ யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். என்ன காலையிலேயே மேடம் இப்படி எல்லாம் சொல்றாங்க, ஃபேமிலி எல்லாம் விட்டுறணுமா? நத்திங். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. நீங்க தான் உங்க லைஃப கிரியேட் பண்றீங்க. எல்லாருமே, ஈவன் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருமே உங்களால வரப்பட்டவங்க. அவங்களால நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கிறதாலதான் அவங்க உங்க கூட வந்திருக்காங்க. ஜஸ்ட் யூ லிசன், லேர்ன் த லெசன், தட்ஸ் இட். அது அவங்க அவங்க மேல அப்படியே வந்து டிபெண்டன்சி ஆயிட்டு, அட்டாச்மெண்ட் ஆயிட்டு, அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வரதுக்கு எப்படி டிட்டாச்மெண்ட்டை கத்துக்கிறது? திஸ் இஸ் நாட் அவர் பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, காலையில எழுந்திரிக்கணும், காஃபி குடிக்கணும், லைஃப பார்க்கணும், போகணும், வரணும், சம்பாதிக்கணும். யாருமே நம்மளுக்காக ஒரு ½ 1 hour ஒதுக்கணும்னு நினைக்கிறோமா? ஓகே, நாங்க எங்களுக்காக தானே மேம் வாழ்றோம், நான் சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன். தட் இஸ் நாட் அ லைஃப். உண்மையா கை வச்சுட்டு சொல்லுங்க, டு வி ஆர் ஹாப்பி இன் அவர் லைஃப்? நோ. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? ஒண்ணு யாருக்காவது போன் பண்ணி புலம்ப ஆரம்பிச்சிருவோம், இல்ல தனியா உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நமக்காக வந்த கஷ்டமா? நம்ம சோலுக்காக வந்த லெசன்ஸ். எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் தோணுதோ, யூ ஹாவ் டு திங்க் இன் தட் வே. இது எனக்காக வந்தது இல்ல, என்னோட சோல் லேர்னிங் பர்பஸ்க்காக வந்தது. இத ஒரு நான் சேலஞ்சா எடுத்துக்கணும். நான் எப்படி இதுல இருந்து வெளியில வரணும்? எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ணும்? ஓகே, எனக்கு கண்டிப்பா யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணும், ஏன்னா நான் சத்தியத்தின் பாதையில நடக்கிறேன். இங்க அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, எத் பாவம் தத்பவதி. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். சோ நம்ம நம்ம விடுற ஒரு ஒரு தாட்ஸுமே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். நான் சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குதுன்னு. ஏன்னா அவங்களோட தாட்ஸாலதான் அது. நான் என்னதான் சொன்னாலும், 1 மணி நேரம் இப்ப நான் பேசினாலும் எல்லாம் நல்லா மூளையில ஏறும். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த மேடம் சொன்னாங்க, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இது எப்படி நான் நடைமுறைப்படுத்துறது? எனக்கு திருப்பி ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணும்? யாரையும் எதிர்பார்க்காதீங்க, நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் வந்துதா, அகைன் சிட் அண்ட் திங்க். மெடிடேஷன்ல உட்காருங்க. என்னோட என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, whenever you are facing a challenges in your life, do more meditations. டூ மோர் மெடிடேஷன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க திரும்ப 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 இந்த மாதிரி ஆன்மீக எந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வேலையை செய்றீங்களோ, கண்டிப்பா யூனிவர்ஸ் அதுக்கு உண்டான 10 மடங்கு உங்களுக்கு கொடுக்கும். இது உண்மை. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எந்த மாஸ்டர் சொல்றாங்களோ உடனே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க. இது உண்மையா? நீங்க அதுக்கப்புறம் அடிச்சு அந்த மாஸ்டர் கேட்கணும். ஐ யூஸ் டு டூ இன் தட் வே ஒன்லி. நான் பண்ணியிருக்கேன், ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? நான் 20 இயர்ஸா இருக்கேன் மெடிடேஷன்ல. எனக்கு இந்த 20 இயர்ஸ்ல 7 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்துதான் நிறைய மிராக்கள் நடந்தது. ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் இட். ஓகே, கண்டிப்பா ஒரு நாள் எனக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட் என்ன ஆகும்? நம்ம எப்பயுமே நம்மள நம்ம பாசிட்டிவா வச்சுக்கணும். ஒரு தோல்வி வந்தா என்ன பண்ணணும்? உடனே உடஞ்சிடக்கூடாது. ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சா? ஒரு விஷயம் நினைச்சு பாத்தீங்களா?
முடியறவங்களுக்கு மட்டும்தான் தோல்வி வரும், முடியாதவங்களுக்கு தோல்வியே வராது. சக்சஸ் சக்சஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்களும் அவங்களோட சஞ்சித கர்மால இருக்கிற பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ வில் பி ஹாப்பி. என்னன்னா, நான் இப்பவே என்னோட ஒரு ஒரு சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ தட் எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இட் சுட் பி அ கிரேட்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்குள்ள என்னைக்குமே இருக்கணும். ஓகே. அதே மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் ஆக்செப்ட் மோடுக்கு போகணும். என்ன, ஓகே இது நடந்துருச்சா, எனக்கு தானே நடந்தது, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும். டெய்லி ஒரு ஹாஃப் அன் hour ஜேர்னல் எழுதுங்க. உங்களை பத்தி இன்னைக்கு நான் காலையில எழுந்திருச்சேன், இவங்கள சந்திச்சேன், இத பார்த்தேன், இத செஞ்சேன், என்னோட மனசு எப்படி இருந்தது, என்னோட தாட்ஸ் எப்படி இருந்தது. இது நீங்க எழுத 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 என்ன ஆகும்னா, ஒன் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இஃப் யூ ஓப்பன் யுவர் டைரி, யூ see தட் நம்ம இப்படி எல்லாம் இருந்திருக்கோமா, நம்ம இவ்வளவு மாறி இருக்கோமா. எப்படி எப்படின்னா, உங்களை நீங்க சாதனை செஞ்சுக்கிட்டதாலதான். சாதனை எப்படி பண்ணணும், ஏதோ ஜஸ்ட் ஓகே மருந்து வலி வந்ததா, முட்டி வலி வந்ததா, மாத்திரை போட்டோமா, ஓகே, அது கிடையாது சாதனை. தினம் தினம் ஒரு 48 நாள் உங்களை நீங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. அந்த 48 days நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டைம்க்கு எழுந்திருக்கணும். அந்த டைம்க்கு தான் நீங்க ஒரு இடத்துல உட்காரணும். ஓகே, அந்த இடத்துல உட்கார முடியல, வேற எங்கேயோ போறீங்கன்னா தட் இஸ் ஓகே. பட் டைம் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட். என்ன ஆகும்னா, உங்க ஆள் மனதுல அந்த நேரம் ஃபிக்ஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களை அதை எழுப்பும். என்னன்னு, ஓகே கமான் பேபி, யூ ஹாவ் டு டூ யுவர் மெடிடேஷன், யூ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ அப்படின்னு உங்களை எழுப்பும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க, அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாதனை பண்ணும்போது அந்த சாதனைக்கு ஒரு நாள் பலன் கண்டிப்பா உண்டு. ஓகே, நான் ஒரு 40 நாள் பண்ண மேடம், எனக்கு எதுவுமே மிராக்கல் நடக்கல. டோன்ட் பாதர். பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு, எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், எப்ப நடக்கணுமோ அது நடந்தே தீரும், எது நடக்கணும்னு உங்களுக்கு விதி இருக்கோ அது நடக்கும். ஓகே. see we are all god childs only. ஓகே. நம்ம வந்து சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இது நினைச்சேன், ஏன் எனக்கு நடக்கல. நீங்க சொன்னீங்க உடனே நடக்கும்னு. நான் இங்க வந்து மிராக்கிள் பண்ண போறேன், மேஜிக் பண்ண போறேன்னு சொல்ல வரல. நீங்க தான் உங்களை நீங்க மேஜிக் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்ல வரேன். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப், நோபடி. நம்ம தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் வேணும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணாதான் என்னோட சோலுக்கு ஒரு ஹாப்பி அப்படின்னு நம்ம தான் இந்த ஒரு ஜென்மத்தை எடுத்துட்டு வரோம். அப்ப என்ன பண்ணணும், எவ்ரி திங் யூ ஷுட் அக்செப்ட், கோ இன் அக்செப்ட் மூட். உடனே மனச மனச தளர விட்டு, ஒண்ணு தெரியுங்களா, எவ்வளவு கவலை நம்ம மனசை நம்ம கஷ்டப்படுத்துறோமோ அவ்வளவு கவலை we feel bad. யூ ஷுட் பி ஹாப்பி இன் எவ்ரி மூமெண்ட். ஒரு சாலையோரத்துல ஒரு பிச்சைக்காரர் தூங்குறாரு. நம்ம நம்ம எதிர்பார்க்கிறோமா நம்ம லைஃப்க்கு, ஒரு நாள் லைஃப்க்கு என்ன சொல்றோம், நிறைய கொட்டேஷன்லாம் வருது. ஒரு 50,000 இருந்தாதான் நம்ம லைஃபை லீட் பண்ண முடியும், ஒரு 40,000 இருந்தாதான் லீட் பண்ண முடியும் எல்லாம் வருது. அதே வேற ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் பாத்தீங்களா. he doesn't have any thoughts, present moment. அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, யூ won't திங்க் அபவுட் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். எப்ப நம்மளுக்கு துக்கம் வருது, ஒண்ணு பழச நினைச்சிருப்போம். எப்படி, ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ குழந்தைங்களையோ ரொம்ப விரும்பி இருப்போம், அவங்க நம்ம கூட இல்ல, அந்த அதுக்காக வரும். இல்ல பணம் காசு ஏதாவது போயிடுச்சுன்னா அதுக்காக கவலைப்படுவோம். இல்லையா, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுவோம். என்ன, நாளைக்கு என்ன நடக்க போதோ, நான் இவ்வளவு கடன் பண்ணிட்டேன், என்னை யார் என்ன பண்ணிடுவாங்களோ, என் குழந்தைங்க என் கூட இருப்பாங்களோ இல்லையோ, என் ஒய்ஃப் என் கூட இருப்பாளோ இல்லையோ, எனக்கு வயசாயிடுச்சு, நான் எப்படி என்னோட லைஃப ரன் பண்ண போறேன். டு வி டு வி ஹாவ் எனி கான்பிடன்ஸ் தட் டுமாரோ, நோ, டுமாரோ இஸ் a zero here. யூ ஆர் கிரியேட்டிங். நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அப்ப எப்படி இருக்கணும், எது நடந்தாலும் ஓகே, ராத் கயா தோ பாத் கயா. நைட்டு தூங்கி எழுந்தோமா, உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஹாப்பி, எனக்கு என்னப்பா பிரச்சனை வந்துச்சா, அது பாட்டுக்கு அது போகுது. நல்லா சாப்பிடணும், நல்ல டைம்க்கு நல்ல ஃபுட்டா சாப்பிடணும், ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடணும். உங்களுக்கு அதுவும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. நம்ம 3 வேளை சாப்பிட்டு ரோகி ஆகணுமா, வேண்டாம், 2 வேளை சாப்பிடுங்க.
ஏன்னா இப்ப நிறைய பேர் இங்க ஏஜ்ட் பீப்புள் இருக்கீங்க, எனக்கு சுகர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவீங்க. 2 வேளை சாப்பிடுங்க. ஆனா அந்த 2 வேளை சாப்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு வேளை சாப்பாடு மில்லட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸா இருக்கணும், ஒரு வேளை சாப்பாடு வாட் எவர் யூ வாண்ட், பட் இட் சுட் பி வெஜிடேரியன். அதே மாதிரி அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு. வை? பிகாஸ் நீங்க ஒரு ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க. ஒரே டென்ஷனா பிரச்சனைகளோட அப்படியே உங்க வயிறு வந்து சுருங்கி போயிடும். பாடி ஃபுல்லா ஹீட் ஆயிடும். யூ கான்ட் ஈவன் திங்க் அபவுட் வாட் ஷுட் பி நெக்ஸ்ட். அதே நீங்க ஓகே இது நடந்திருக்கா, ஓகே நடக்கட்டும், ஒரு பாட்டில் தண்ணி பக்கத்துல வச்சுட்டு அப்படியே ஒரே சிப்பா குடிச்சிட்டு தென் யூ திங்க். அப்போ அந்த ஹார்ட் என்ன ஆகும்னா, நீங்க எப்போ அந்த பர்னிங் சென்சேஷன்ல இருக்கீங்களோ உங்க ஹார்ட் வந்து ஹெவியா இருக்கும். உங்களால எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. வேற நீங்க கூல் மென்டாலிட்டியில இருந்து ஓகே இது நடந்திருக்கா, சரி நான் இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். உங்க ஹார்ட் லேசா இருக்கும்போது உங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். அதே மாதிரி உங்க ஹார்ட் வந்து ஹெவியா இருக்கும்போது எந்த ஒரு ப்ராமிஸும் யாருக்கும் பண்ணாதீங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, கோபத்துல அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காத. அதேதான் இது. அது வந்து சில விஷயங்கள் நம்ம பெரியவர்கள் சொன்னது நம்மளுக்கு புரியல. என்னன்னா, நம்ம கோபத்திலயோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பர்னிங் சென்சேஷன்ல இருக்கும், நம்மளுக்கே தெரியாத வார்த்தைகள்லாம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தணும். ஓகே, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா மெடிடேஷன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3:2:1 அப்படின்னா என்னன்னா, 3 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும், 2 மணி நேரம் புக் ரீடிங் பண்ணணும், 1 மணி நேரம் சத்தியன சாங்கத்தியம் பண்ணணும். சத்தியன சாங்கத்தியம்னா என்ன? உங்க பிரச்சனை அவங்க கிட்ட சொல்றதோ, அவங்க பிரச்சனை நீங்க கேட்கறது கிடையாது. Whatever the books you are reading and whatever the when you are sitting at the meditation, you might be getting a lot of thoughts, intuitions எல்லாம் வரும். அதை நீங்க மத்த மாஸ்டர்ட்ட, சீனியர் மாஸ்டர்ட்ட, என்ன மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கு, so that what it should be அப்படின்னு கேட்கும்போது they will share you their intuition எல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது you will be feel better. என்னன்னா, நம்ம ஹியூமனோட ஒரு மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா, எனக்கு ஒரு கண்ணு போனா அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும். ஆமாவா இல்லையா? அப்படிதான். அப்போ ஒரு விஷயம் என்னோட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லது நடந்தது அப்படின்னா என்னோட மனசு உடனே அக்செப்ட் பண்ணும். அப்ப அதை நீயும் பண்ணு. அட உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, டாக்டர்கிட்ட எல்லாம் போவேனா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. 4-5 நாள் படுத்துட்டே இருந்தேன், எனக்கு ஏதோ இருக்கு ஏதோ இருக்கு, இல்லாத ஒன்ன வர வச்சுப்போ. ஆனா ஒன்னும் இல்லப்பா நீ நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மனசு அக்செப்ட் பண்ணாது. வை? பிகாஸ் மனசுக்கு வந்து எப்பவுமே சேலஞ்சஸ் தான் பிடிக்கும். நம்மளோட சோலுக்கு சேலஞ்சஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம மனசுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க பாப்போமா? ஓகே, நம்மளோட மனசு எதெல்லாம் எதிர்பார்க்கும்னா, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தேவைப்படும் நம்ம மனசுக்கு. எப்படி? உடல் ரீதியா, மன ரீதியா, புத்தி ரீதியா, தென் ஞான ரீதியா, அடுத்து சோசியல் ரீதியா அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியா, லாஸ்டா என்னன்னா எமோஷனல் சாட்டிஸ்பேக்ஷன். இது எல்லாமே என்னன்னா உடல் ரீதியான சாட்டிஸ்பேக்ஷன், தட் யூ நோ எவ்ரிபடி ரைட், செக்ஸ் சம்திங் அந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்னு மன ரீதியா என்னன்னா, நான் மனதளவுல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு சோலுக்குமே அந்த ஆசைகள் இருக்கும். ஓகே, புத்தி ரீதியா ஒரு சில சோல் என்ன பண்ணும், நான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும், என்னோட புத்தியை வந்து வளர்த்துக்கணும், அதுக்குண்டான வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். அடுத்து ஞானத்தின் ரீதியா நம்மள மாதிரி மெடிடேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன நெக்ஸ்ட், என்ன கத்துக்கலாம், என்ன யாருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தேடும். அடுத்து சோசியல், இப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஒரு கல்யாணத்துக்கோ போறோம், அங்க போனா யாருமே என்ன மதிக்கல, என்ன மதிக்கவே இல்லப்பா, நான் இவ்வளவு நகை போட்டிருக்கேன், பட்டு சாரி கட்டியிருக்கேன், பட்டு வேஷ்டி சட்டை போட்டிருக்கேன், ஒரு வார்த்தை என்ன வந்து கேட்கல. இதெல்லாம் என்ன? சோசியல் சாட்டிஸ்பேக்ஷன். மனசு இதை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கும், நேம் அண்ட் ஃபேம்காக எதிர்பார்க்கும். தென் எமோஷனலா
Okay, when I'm not well, I'm sick, my wife is not asking me why, what happened to you, and my kids are not asking me, and my friends, my relatives, இது எல்லாமே emotional satisfaction. இது எல்லாமே ஒரு ஆன்மாக்குமே தேவைப்படும். ஓகே, இந்த ஒரு வேலையிலுமே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டோம்னா, கிளியரா கேளுங்க, இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லயுமே ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா, யூ கான் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். தீஸ் ஆர் த திங்ஸ் விச் எவர் ஐ டோல்ட் யூ, ஒன் பை ஒன் ஸ்டேஜஸ். அந்த ஸ்டேஜஸ் நீங்க தாண்டி வரும்போது என்ன ஆகும், உங்களுக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். வாட் ஐ எம் டூயிங், வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட்ங்கிறத உங்களால சூஸ் பண்ண முடியும். எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உங்களால அனலைஸ் பண்ண முடியும். இந்த எல்லா சாட்டிஸ்பேக்ஷனுமே எல்லா சோலுக்குமே தேவைப்படும். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. யூ டிராப் டவுன் தேர். ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்மளோட லைஃப்ல உடல் ரீதியான ஆசைகள் குறைஞ்சிடும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி மன ரீதியான ஆசைகள் இருக்கும், கோரிக்கைகள், அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும், குறையும். இதெல்லாம் ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, எப்படி குறையும் இதெல்லாம்? சாதனை. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்ன, நீங்க இந்த சாதனையை டெய்லி பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரும். நம்மளோட பேச்சுல மாற்றம் வரும். இது பேசலாமா பேசக்கூடாதா? முதல்ல லொடன் உளறிட்டு இருப்போம். ஆனா இந்த நம்ம சாதனை பண்ணும்போது நம்மளோட பேச்சுல ஒரு ஒரு என்ன சொல்ல டிஃபரெண்ட் தெரியும். நான் இதை பேசுறேன், ஓகே, நான் எவ்வளவு மாறி இருக்கேன் இல்லையா, தேவையானதை மட்டும்தான் பேசுறேன், தேவையில்லாததை நான் பேசுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி பிரசன்ட்ல இருக்கணும்னு தோணும். தென் ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். டெய்லி காலையில எழுந்திருக்கிறீங்க. கண்டிப்பா காலையில எழுந்திருக்கோம்னா எல்லா வீட்லயுமே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் லைஃப் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும், சமைக்கணும், எல்லாமே இருக்கும். அந்த நேரத்துல ஜஸ்ட் ஒரு ½ நீங்க மௌனமா இருந்து பாருங்களேன், எவ்வளோ சண்டைகளை அவாய்ட் பண்ணலாம், எவ்வளோ பிரச்சனைகளை, அந்த ஸ்ட்ரெஸ் நீங்க ஏத்தாம இருக்கலாம். மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்குள்ள நீங்க போய் பார்த்தாதான் உங்களோட ஆள் மனசுல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு உங்களுக்குள்ள அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, சோ இது எல்லா ஆசைகளும், இந்த எல்லா சாட்டிஸ்பாக்சனும், இது எல்லாமே என்ன சொல்லும், நீ சந்தோஷமா இருந்தா இதெல்லாம் பண்ணணும், நீ இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லும். ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்கா. பட் ஆஸ் அ மெடிடேட்டரா, ஆஸ் அ மாஸ்டரா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ மாஸ்டர் ஆஃப் யுவர் லைஃப், you have to follow certain things. What? Every day wake up at early morning. ஏன் மார்னிங்ல தான் எழுந்திருக்கணுமா, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணாதானா? வை? பிகாஸ் இதுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். எல்லாருக்கிட்டையுமே இப்போ மொபைல் இருக்கு, எல்லாருக்குமே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் லைஃப் தான் இருக்கு. காலையில ஏன் பண்ண சொல்றாங்கன்னா, ஈவன் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க யாரா இருந்தாலுமே மார்னிங் டைம்ல யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கால்ஸ் வராது, அக்கம் பக்கத்து வீட்டாளுங்க வரமாட்டாங்க, கெஸ்ட் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துல வீட்டுல தூங்கிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டா? யாரும் பெல் அடிக்க மாட்டாங்க. ஸோ மேக் ஷுர் தட் 4:30 to 5:30 அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க பிரெத் அப்சர்வ் பண்ணிட்டு உட்கார்ந்துருங்க. எதை பத்தியும் நினைக்க கூடாது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் சரி, நான் 1 hour உட்காரதான் போறேன் அப்படின்னு நீங்க உங்க மனசுக்கு சொல்லிட்டு உட்காரணும். இதை நீங்க 48 days பண்ணணும். இந்த 48 days மெடிடேஷன் 2 hours 3 hours பண்ணணும். எய்தர் மார்னிங் 1 hour, ஆஃப்டர்நூன் 1 hour, இல்ல நைட் 1 hour. யூ சேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் லைஃப் ஸ்டைல், யுவர் ஒர்க்கிங் ஸ்டைல். அதை வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் புக்ஸ் படிங்க. ஐம் நாட் சேயிங் டு தட் இந்த இவ்வளவு பெரிய புக்கை வந்து நீங்க ஒரே நாள்ல படிச்சிடணும், இல்ல ஒரு மாசத்துல. ஐம் நாட் இங்க ஐம் நாட் ஃபோர்சிங் யூ டு டூ எனி திங். உங்களுக்கு பிடிக்குதா, ஒரு பேஜ் படிங்க,
அந்த ஒரு பேஜ்ல என்ன விளக்கம் இருக்கு, அதை அப்சர்வ் நடைமுறைக்கு கொண்டு வாங்க. சி ஏதோ படிச்சோம் அங்க வச்சிட்டோம் அவ்வளவுதான், நான் இதே மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னா தட் யூ டோன்ட் நீட் டு டூ ரைட். அதை நீங்க பண்ணவே தேவையில்லையே. எதையெல்லாம் நம்ம பண்றோமோ அதையெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தாதான், நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் வந்தாதான் நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும். இப்ப எப்படி என்னோட லைஃப்ல சேஞ்சஸ் வந்தது, நான் எப்படி எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் மாறணும், அவங்க லைஃப் அவங்களே வந்து லீட் பண்ணணும், அவங்க அவங்க லைஃப்க்கு மாஸ்டரா இருக்கணும்னு ஏன் நம்ம பரிதவிக்கிறோம்? ஏன்னா அதுல ஒரு பேரானந்தம் இருக்கு. யூ நோ தட் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்ம வாழும்போது அந்த ஒரு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மிசரபிள். அப்படியே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். யூ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன். அந்த மாதிரி லைஃபை நீங்களும் வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நம்ம சாதனையை என்ன பண்ணணும், தொடர்ந்து 48 நாள் நம்ம வந்து சாதனை பண்ணிட்டே இருக்கணும். இந்த சாதனைக்கு நடுவுல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். வை பிகாஸ் பாசிட்டிவ் நெகட்டிவை விட நெகட்டிவ்க்கு தான் பவர் அதிகம். ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்கன்னா, ஏன்னா நீங்க ஆல்ரெடி தாட்ஸ் விட்டுருக்கீங்க இல்லையா, இங்க உங்களை சுத்திட்டே இருக்கு இல்லையா, அது உங்களை வந்து என்ன பண்ணும், லாக் பண்ண ஆரம்பிக்கும். நாளைக்கு நீ எழுந்திருக்க போறியா, நோ நோ நோ, நீ தூங்கணும். உங்க உங்க மனசை சொல்லும் நீ எழுந்திருக்கணும், உங்க உடம்பு என்ன சொல்லும், இல்ல இல்ல கொஞ்ச நேரம் தூங்கு அப்புறம் எழுந்திருக்கலாம். அந்த நேரத்துலதான் என்ன பண்ணணும், அவேக்னிங் ஆகணும். அத என்ன சொல்றாங்க அவேக்னிங்க, சட்டோரிங்கிறாங்க. சட்டோரினா என்ன, உனக்கு நீ வந்து என்ன பண்ணிக்கணும், பிளான் போட்டுக்கணும். ஓகே, என்ன நடந்தாலும் நான் எழுந்திருக்கணும். சட்டோரிங்கிறது ஒரு வேர்டு. இது என்ன, இதை எப்படி சொல்றாங்கன்னா, நமது வாழ்க்கையில எது நடந்தாலுமே நான் தான் பொறுப்பு, அதை நான் தான் கிரியேட் பண்ணிக்கிறேன், நான் அதுல இருந்து மாறணும். ஓகே, அப்போ நான் மாறணும்னா நான் என்ன பண்ணணும், சில நடைமுறைகள் படுத்தணும். ஓகே, 10 வயசுல வந்து நீங்க கடகடகடன்னு மரம் ஏறுனீங்க, இப்ப ஏற முடியுமா? முடியாது. ஏன் ஏன் முடியாது? வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? தட் இஸ் நாட் த ட்ரூத். உங்க உள் மனசுல அது பதிஞ்சிருச்சு. என்ன, எனக்கு வயசாயிடுச்சு, என்னோட லைஃப் இப்படிதான், என் பேர் புனிதா, என் ஹிஸ்டரி இதுதான், என் அப்பா அம்மா இப்படிதான் இருப்பாங்க, என்னோட ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பாரு, என் பாஸ் வந்து என்னை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாரு, என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட மென்டாலிட்டி. யூ ஆர் ஃபிக்ஸிங் இட், தே ஆர் நாட் ஃபிக்ஸிங். யூ ஆர் ஃபிக்ஸிங் மென்டலி. அவங்கள பத்தியும் உங்களை பத்தியும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதை நீங்க டிராப் பண்ணுங்க. ஓகே, அதை டிராப் பண்ணிட்டு பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஐ எம் பர்ஃபெக்ட், ஆப்போசிட் பர்சன் ஆல்சோ பர்ஃபெக்ட், நத்திங் இஸ் ராங் இன் தட் வே. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, கண்ணாடியில போய் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும், நீங்களாதான் தெரிவிங்க, நான் தெரிய மாட்டேன். அதே நான் போய் பார்க்கும்போது நான் தான் தெரிவேன். கரெக்டா? அந்த மாதிரி என்னெல்லாம் God has given a universe has given a very much beautiful things in our life. அழகான விஷயங்களை பார்க்கறதுக்கானதான் ஐஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்குறோமா? ஒரு பையன் பொண்ணு நடந்து போக கூடாது, உடனே என்ன பண்றோம், பா என்னெல்லாம் பண்றாங்கப்பா இவங்க, யாருன்னே தெரியல. கரெக்டா? ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு அக்லி விஷயத்த தான் முதல்ல நம்ம மைண்ட் வந்து என்ன பண்ணோம், நோட்டீஸ் பண்ணோம். தட் ஷுட் பி அவாய்டட். அழகான விஷயத்த பாருங்க, இந்த கண்களுக்கு குளிர்ச்சியான இயற்கையை கொடுங்க, நல்ல நல்ல விஷயத்த கேளுங்க. இந்த மாதிரி மெடிடேட்டர் பேசுற விஷயங்கள், காலையில எழுந்திருக்கிறீங்களா, டைம் இருக்கா, ஏதாவது ஒரு மெடிடேட்டரோட ஸ்பீச் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கேட்க கேட்க என்ன ஆகும்னா, ஒரு அழுக்கான பக்கெட்டை கொண்டு போய் நீங்க வைக்கிறீங்க, தண்ணி திருப்புறீங்க, என்ன ஆகும், அந்த தண்ணி நிறைய 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 என்ன ஆகும், அந்த அழுக்கான விஷயங்கள்லாம் வெளியில போயிட்டு ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் உள்ள வரும். அதன் மாதிரி டெய்லி நீங்க கேட்கிற விஷயங்களும், பாக்குற விஷயங்களும், பேசுற விஷயங்களும், சொல்றதும் பெரிய விஷயம். எல்லாத்தையும் மாத்தும் போது என்ன ஆகும், உங்களுக்குள்ள ஒரு புது உத்வேகம் வரும், லைக் புது புனிதாவா உருவாக முடியும். சோ யூ வாண்ட் டு பிகம் a மாஸ்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஆர் யூ ஷோர்? ஆர் யூ ஷோர்? எஸ் மேடம், எஸ். குட். அப்ப நீங்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்களும் இந்த சாதனையை டெய்லி செய்யணும். வயசு வந்து உங்க உடம்புக்கு மட்டும்தான் மாஸ்டர்ஸ், மறுபடியும் சொல்றேன்.
எவ்வளவோ நியூஸ் பாக்குறோம், பாத்திருக்கீங்க இல்லையா? ஒரு வயதான மூதாட்டி எவ்வளோ எல்லாம் யோகா பண்ணிருக்காங்க. கரெக்டா? வயசு உங்க மனசுக்கு, உங்க மென்டாலிட்டியில ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் நாட் அ மேட்டர். ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். மேட்டர் இஸ் ஹவு யூ ஆர் டேக்கிங் யுவர் லைஃப் இன்டு பிரசன்ட் மூமெண்ட். பி எ பிரசன்ட் மூமெண்ட். இப்போ இன்னைக்கு மேடம் பேசியிருக்காங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாளுக்காக வாழுங்க. நாளைக்கு ஹூ நோஸ் தட்? பிஃபோர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். வாட்சை போய் திருப்பி வைக்க முடியுமா? நேத்து நான் வந்து இது சாப்பிடணும்னு நினைச்சேன், சாப்பிட முடியல. வாட்ச்ல திருப்பிட்டு நான் போய் அதை சாப்பிட முடியுமா? யூ காண்ட். பாடி வெக்கேட் பண்ணவங்கள கூட்டிட்டு வர முடியுமா? யூ காண்ட். அவ்வளவுதான். அவங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க லேர்ன் பண்ண வேண்டியதை லேர்ன் பண்ணிட்டாங்க. ஈவன் நம்ம ஃபேமிலி பர்சன் வந்து பாடி வெக்கேட் பண்ணாலும் வி ஷுட் நாட் ஃபீல் ஓகே. இஃப் யூ வாண்ட் டு கிரை, சிட் அண்ட் கிரை. டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். நீங்க அதை அடக்கடக்க என்ன பண்ணணும்னா ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடும். ரிலீஸ் பண்ணிடுங்க. பிரசன்ட் மூமெண்ட். அழுகணும்னு தோணுதா அழுதுருங்க. சிரிக்கணும்னு தோணுதா சிரிச்சிருங்க. யாருக்கிட்டயாவது பேசணும்னு தோணுதா பேசிடுங்க. பி ஹாப்பி. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். இந்த ஒரு மூமெண்ட்டுமே உங்களுக்காக படைக்கப்பட்டது. இந்த மூமெண்ட் போச்சுன்னா திரும்ப வராது. சோ இந்த மூமெண்ட்ல ஹாப்பியா இருங்க. ஒய்ஃப் திட்டாங்க, ஹஸ்பண்ட் திட்டாங்க, மாமியார் இப்படி இருக்காங்க, மாமனார் இப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான், என் பாஸ் இப்படி இருக்காரு. லெட் தம் பி. பட் யூ ஆர் நாட் லைக் தம், ரைட்? டு பி a master in your life. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ so மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆ மகாவதார் பாபா டிவிக்கு என்னோட கோடி கோடி நன்றிகள்.